கரெக்ட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஆர்சிபி டீமை பற்றி தான். பயங்கரமாக கழுவி ஊற்றிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஃபேன்ஸ் மனசை தேத்திட்டு இருக்காங்க சொன்னோம். ஸோ இந்த ஒரு வீடியோ எதுக்காக அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஆர்சிபியோட பவுலிங் லைனப்லாம் பார்த்துருப்போம். ஸோ வேறு வழி இல்லை, அப்சனில் அவங்க உண்மையாலுமே வந்துட்டு சரியாக செயல்படலை, அவங்க சமாளித்து தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். இருந்தாலும் அவங்க கிட்டையும் இப்போ பெஸ்ட் அட்டாக் இருக்குது. அதாவது ஃபெர்குசன் இல்லை அல்சாரி ஜோசப், அவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் உள்ளே இருக்கலாம், இல்லை ரீஸ் டாப்லி கூட உள்ளே இருக்கலாம். அண்ட் சிராஜ், ஃபெர்குசன், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இல்லைனா வந்துட்டு வைசாக் விஜயகுமார், இந்த மாதிரியான காம்பினேஷன். ஒரு ஸ்பின்னர்னா கரண் சர்மா, இவங்களுடைய தான் அவங்க போய் ஆகணும். ஸோ எக்ஸ்ட்ரா பவுலிங் வேணா கூட நம்மளோட கேமரூன் கிரீன் மேலே இருக்காரு, இவங்களை வச்சு தான் சமாளிச்சாகணும். இப்போ மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அஸ்வினோடைய நேரலையில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபியை பெற்று செஞ்சுட்டாங்க. உண்மையாலுமே அப்படித்தாங்க இருக்கு. இதுக்கு காரணம் முழுக்க மேனேஜ்மெண்ட் தான். ஆக்சுவலாக என்னாச்சு, என்ன பிரச்சனை, என்ன ஏது, ஏன் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் டீடைலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எல்லாருமே அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அஸ்வின் அவர்களுடைய அந்த ஒரு பேஜில் வந்துட்டு அவர் போஸ்ட் பண்ணியிருந்தாரு, நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின். அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா டீமுமே பாசிட்டிவ் தான். எந்த டீமை பொறுத்த வரைக்குமே குறைச்சு இல்லை அதிகமாக வந்துட்டு எடை போட மாட்டாங்க. பிகாஸ் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ முழுக்க ஆர்சிபி கிட்ட ஒரு காலத்தில் மிகப்பெரிய அட்டாக் இருந்துச்சு. அதாவது வந்துட்டு மிச்சல் ஸ்டாக் வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பவுலிங் அட்டாக்லாம் வச்சிருந்தாங்க. ஆனால் அப்போ கூட அவங்க டைட்டில் அடிக்கல. ஸோ அப்போ அவங்களுடைய பேட்டிங் அப்படிங்கிற பிரச்சனை இருந்துச்சு. அதாவது கிறிஸ் கெயில், விராட் கோலி, டிவிலியர்ஸ் அடிச்சாதான் உண்டு. ஸோ இடையில யாருமே அடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இப்போ பேட்டிங் எல்லாமே சரியாயிட்டு வரும்போது இப்போ ஆர்சிபிக்கு மிகப்பெரிய பிரச்சனையா, மிகப்பெரிய எதிரியா வந்து நிற்கிறது பவுலிங் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆக்சுவலாக பவுலிங்னு சொல்றதை விட என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியோட மிகப்பெரிய பிரச்சனை மேனேஜ்மெண்ட். கண்டிப்பாக ரொம்ப போரா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஆர்சிபி ஃபேன்ஸ் இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா ஆக்ஷனில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணதை வச்சே ஃபேன்ஸ் கடுப்பாயிட்டாங்க. ஏங்க நீங்கள் பேட் கம்மிங்ஸுக்கு அவ்வளோ தூரம் போகிறீங்களே, நீங்கள் ஒரு 2-3 பவுலருக்கு போயிருக்கலாம், நல்ல ஒரு பேட்ஸ்மேன் போயிருக்கலாம், ஒரு சூப்பரான ஸ்பின்னருக்கு போயிருக்கலாம். எதுவுமே பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டாங்களே. இத்தனைக்கு பிரீத்தி சிந்தா, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காவியா மாறன், அவங்க கூட நல்லா டீம் எடுத்து வச்சிருக்காங்க. ஏன் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் எல்லாத்தையும் வந்துட்டு துரத்தி விட்டுட்டு புது ஸ்குவாட் ஆரம்பிங்க. அடுத்த வருஷம் 2024 மெகா ஆக்ஷனுக்காவது ஃபுல்லாக டீமை மாற்றி தொலைங்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் ஆர்சிபி சைடில் இருந்து அந்த ஒரு சேஞ்ச் வருதான்னு சொல்லிட்டு. இப்போ மெயினான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய பவுலிங் அட்டாக் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பேட்டிங் பிரச்சனை இல்லைங்க, 6 வரைக்கும் இருக்கு. ஸோ அது போக வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆர்டருக்கும் ஆளுங்க இருக்காங்க. அண்ட் யங்ஸ்டர்ஸ் 2-3 பேர் இருக்காங்க. எல்லாருமே ஹார்டு ஹிட்டர்ஸ் அப்படிங்கிறத மாற்றம் கிடையாது. ஸோ பழைய வீரர்களான லோம்ரோர், அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர் வந்துட்டு எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ பேட்டிங் யூனிட் அப்படி இப்படின்னு வந்துட்டு கவர் ஆயிடுச்சு. ஒரு 7 வரைக்கும் இருக்கு. பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் சிராஜ் ஒண்டியா இருக்காரு அண்ட் ஃபெர்குசன் சப்போர்ட் பண்ணி ஆகணும். இப்போ மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ஸோ அதில் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம், ஆர்சிபி எடுத்த பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க தெரியுமா? ஸோ கிரிக்கெட் அனலைஸ் பண்ணி சொல்ற ஒருத்தர், அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட்டையே கரைச்சு குடிச்ச ஒருத்தர், அண்ட் ஃபாரின் ஏகப்பட்ட இடத்துல போய் அவங்களுடைய டீமை உருவாக்குறது மெயின் கிரிக்கெட்டோடைய மெயின் புள்ளின்னு கூட சொல்லலாம். ஸோ அவர் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபன் பண்ணுவார். ஸோ பீடாக் எல்லாருமே வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நல்ல டீம் தான்ப்பா எடுத்துருக்காங்க, கண்டிப்பாக வந்துட்டு ஆர்சிபி ஜெயிக்கும், நீ வேணா பாரு, அவங்க கிட்ட டீசென்டான அட்டாக் தான் இருக்கு. அல்சாரி ஜோசப் இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்கா, வெஸ்ட் இண்டீஸ் டூர்ல கேப்டனாக போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா அஸ்வின் அவர்கள் சொல்றாரு. அதுக்கு பீடாக் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நானே மிகப்பெரிய ஆர்சிபி ஃபேன் தான், உனக்கு தெரியாதா, ஆர்சிபி சிஎஸ்கே 2 டீமுக்குமே வந்துட்டு அவர் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவார், விட்டே கொடுத்து பேச மாட்டாரு. ஸோ ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் வந்தா கூட ஆர்சிபிக்கு தான் அவர் சப்போர்ட் பண்ணுவார்னா பார்த்துக்கங்களேன். ஆனால் அவரே பார்த்தோம் அப்படின்னா பயங்கர டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதாவது சின்ன வயசுல நமக்கெல்லாம் என்ன தோணும், ஐஸ்வர்யா ராயை பார்க்கும்போது எவ்வளோ பெரிய ஹீரோயின் இல்லையா, எவ்வளோ அழகா இருக்காங்க, ஸோ ஐஸ்வர்யா ராய் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 30-35 வயசு அவங்க கல்யாணம் ஆனால் கிடைச்ச பொண்ணை ஐஸ்வர்யா ராயை நினைச்சு ஏற்றுக்க வேண்டியதான், நீ தான் ஐஸ்வர்யா ராய்னு சொல்லிக்க வேண்டியதான். இதே தான் இப்போ ஆர்சிபி ஃபேன்ஸும் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. அதாவது அவங்க எதிர்பார்த்ததெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஜெரால்ட் காட்ஜி, ஒரு மிச்சல் ஸ்டாக், இந்த மாதிரி செம்மையான ஒரு பவுலர்ஸ் வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அல்சாரி ஜோசப் கிடைச்சதுக்கப்புறம், டாம் கரன் கிடைச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே, இவங்க தான் நமக்கு சூப்பரான ஆள், இவங்களை பற்றி தெரியுமா, இவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் தெரியுமா, என்ன ஒரு பவுலர்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கிறாங்க. வேற வழியே இல்லைங்க, இந்த தடவைலாம் வாய்ப்பே கிடையாது, ஆர்சிபி கண்டிப்பாக கோப்பையே அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்குவாடை செம்மையாக பில்ட் பண்ணிட்டாங்க. அவங்க எப்படியோ வந்துட்டு குடுகுடுன்னு ஓடியாவது ஃபைனல் போயிடுவாங்க. சிஎஸ்கே இருக்கிற ஸ்குவாடுக்கு அப்படியே ஜாலியாக நடந்தே ஃபைனல் போயிடுவாங்க.
ஆர்சிபி என்ன பண்ணும் அப்படிங்கிறது சுத்தமாக என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. அவரே மிகப்பெரிய ஒரு ஆர்சிபி கண்ணி தான், அவர் வாயிலிருந்தே இந்த மாதிரி வார்த்தைகள் வருது அப்படின்னா ஸோ எவ்வளோ மோசமாக மேனேஜ்மெண்ட் செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இந்த இடத்துல பார்க்கப்படுது. எஸ், கண்டிப்பாக அதை எல்லா ஆர்சிபி ஃபேன்ஸுமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சில பேர் வந்துட்டு இல்லை கோப்பை அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. டிராஃபி அடிச்சா சந்தோஷம் தான், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. பட் இருந்தாலும் ஸ்குவாடை இன்னும் பண்ணியிருக்கலாங்க. மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக ஒரு ஐடியா இல்லாமல் போயிட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. மறுபடியும் நீங்கள் என்ன தான் மனசை தேத்தி ப்ரோ இவர் சூப்பர் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு ஐடியா இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அல்சாரி ஜோசப் செம்ம பை, ஆனால் ஒரு 6 கோடி அந்த ஒரு ரேஞ்சில் எடுத்துருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு உங்கள் ஆல்ரவுண்டரை முதல்ல வந்துட்டு ஸ்குவாட்லேயே ஃபில் பண்ண முடியாது இல்லையா? ஸோ கேமரூன் கிரீன், அது மட்டும் இல்லாமல் ஃபேப் டு பிளஸி, அப்புறம் இன்னொன்று யார், நம்மளுடைய மேக்ஸ்வெல், 3 பேர் இருக்கிறாங்க. அது போக ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு மட்டும்தான் ஸ்குவாடில் இடம். ஆனால் இவங்க பேட் கமின்ஸுக்கு ஏறிட்டு 20 கோடி வரைக்கும் போகிறாங்க. பேட் கமின்ஸை எடுத்திருந்தா எங்கே வச்சிருப்பீங்க சொல்லுங்கள்? சரி ஓகே, எடுத்ததுக்கப்புறம் அந்த 3 கோடியில் எந்த பிளேயரை வாங்கியிருப்பீங்க? கொஞ்சம் கூட ஐடியா இல்லைங்க அவங்களுக்கு. ஸோ ரேட்டை ஏற்றி விட்டுட்டு இறக்கி விட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கலாம். திடீர்னு வந்துட்டு அவங்க எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஆர்சிபி தலையில் தான் பேட் கமின்ஸ் கட்டியிருப்பாங்க. பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல பிளேயர் தான், ஓகே தான். பட் T20 ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹிட்டிங் ஆடிட்டு இருந்தார். இப்போ ஹிட்டிங் எல்லாம் கம்மியாயிடுச்சு. அண்ட் பவுலிங்கை பார்த்தோம் அப்படின்னா ஃபைனலில் மட்டும்தான் நல்லா போட்டிருக்காரு ODI வேர்ல்ட் கப்பில். மற்ற எல்லா இடத்துலையும் அடி வாங்கியிருக்காரு. முதல் மேட்ச் இந்தியா கூட ஆரம்பிச்சதுலேருந்து 9 மேட்ச் பேட் கமின்ஸுக்கு அடி தான். அந்த ஃபைனல் மட்டும்தான் அவருடைய ஸ்பெல் அப்படிங்கிறது டீசெண்டாக இருந்திருக்கே தவிர ஸோ மற்றபடி பேட் கமின்ஸை எடுத்திருந்தாலும் ஒர்த்து இல்லை. ஸோ இப்போ மிகப்பெரிய பிரச்சனை என்ன கேள்வி அப்படின்னா, எதுக்கு பேட் கமின்ஸுக்கு அவ்வளோ தூரம் போகிறீங்க? ஒரு காட்சிக்கு தூக்கவே இல்லையே. நீங்கள் காட்சி வேணும் தானே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. காட்சி ஒரு யங்ஸ்டர் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுறான், அதனால தான் மும்பை இந்தியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு போயிருக்காங்க. நீங்கள் ஏன் போகவே இல்லை? சரி, மதுசங்கா ட்ரை பண்ணியிருக்கலாம், வேற நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க, எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சேத்தன் சகாரியா இந்தியன் பவுலர் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு இருந்தது, எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்களே, போங்கயா நீங்களும் உங்கள் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபேன்ஸ் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். இந்த ஆப்ஷனுக்காக வெயிட் பண்ணாங்க, மிகப்பெரிய பொருளையே விடைச்சிருச்சு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ ஓவராலாக இதுதான் கைஸ். ஸோ இந்த ஒரு விஷயம் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபைனல் ரிவ்யூ இதுக்கப்புறம் ஆர்சிபியோட ஸ்குவாட் அப்படிங்கிறத பற்றி வந்துட்டு நம்ம எல்லாமே கவர் பண்ணியாச்சு. பேட்டிங் யூனிட் பற்றியும் பார்த்தாச்சு, அந்த ஸ்பின் பவுலிங் யூனிட் மட்டும் தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்கு ஒரு வீடியோ அப்படிங்கிறத வந்துட்டு சீக்கிரம் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்குவாடை வச்சு? ஸோ 2024 எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய டாப் 4 யார் குவாலிஃபை ஆவா, யார் ஃபைனல் வருவான் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்படி சேனலோட நினைஞ்சிருக்கேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.